ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதினா தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. புதினா ஒரு கட்டு, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, நல்லெண்ணெய் 7 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு சீரகம் 1 ஸ்பூன், வரமிளகாய் 4லிருந்து 6, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், புளி நெல்லிக்கனி அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி 1 கொத்து, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம புதினா தொக்கு செய்கிறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். இப்போ நம்ம உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா அது நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இஞ்சிலாம் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அது நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த இஞ்சியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அதை கிளறி விடுங்க. அப்புறம் 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் நான் 4 எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா. இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புதினா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணிலாம் இழுத்து நல்லா உங்களுக்கு அது சுருங்கி வரும் அந்த புதினா. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பேன் ஃபுல்லாக இருந்தது புதினா. இப்போ எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு தான் இப்போ ரெடி பண்ணணும். நம்ம இப்போ 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான், நல்லெண்ணெய். அது நல்லா காஞ்சி வரும். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த அப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அந்த தொக்கு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம கடுகு சீரகம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல வாசனை கிடைக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க புதினாவை நம்ம போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி இருக்கிறதுனால இந்த புதினா நம்ம போட்டோன்னா அது கொஞ்சம் கட்டியாகும். இந்த எண்ணெயிலேயே அது நல்லா வதங்குச்சுன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு தொக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க.
இது வந்து உங்களுக்கு வந்து டார்க் க்ரீன் ஆகும். அப்போ வந்து நம்ம நிறுத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு நல்லா அந்த தொக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தொக்கு வந்து இட்லி தோசைக்கெலாம் நல்லாவே இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஏன்னா இது வந்து ஜீரண சக்தியை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தும். இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது உங்களுக்கு சூப்பரான புதினா தொக்கு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த புதினா தொக்கை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், ருசிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.